என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா, என்ஃபோர்ஸ் பண்றதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி 4 மார்க் பேசிஸ்ல கேட்கறாங்க. அப்படிங்கும் போது நம்ம வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது சொன்னாலே போதும். ஸோ முதல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 4A ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏக்கு கீழே வந்து 11 விஷயத்த ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் போட்டிருக்காங்க. இந்த 11 டியூட்டிஸுமே பாத்தீங்கன்னா எந்த பேசிஸ்ல நமக்கு இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி மூலியமா இதை வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலியமா தான் இது வந்து இன்சர்ட் பண்றாங்க. கான்ஸ்டிடியூஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதும் போது இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதே கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் ஸ்வரன் சிங் கமிட்டி என்ன சொல்றாங்க, சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, எப்படி நமக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி டியூட்டிஸுமே ஃபண்டமெண்டலா வந்து சிலது வைக்கணும், மக்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றாங்க. அந்த பேசிஸ்ல அவங்க ஒரு சில 10 ஃபண்டமெண்டல் ரைட் டியூட்டிஸை வந்து எனுமரேட் பண்றாங்க. அடிஷ்னலா கடைசியா இருக்கக்கூடிய அந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது 86th அமெண்ட்மெண்ட் மூலியமா அதையும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியா வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் வந்து கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்தீங்கன்னா கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரியே தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்க இந்த இன்சர்ஷனே பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து கரெக்டாக தான் வச்சிருப்பாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் வந்து பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நம்ம கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஜஸ்டிஃபையபிளாகவும் இல்லை அப்படிங்கிறது அப்படியே அடுத்தடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா கூட இன்சர்ஷன்ல கூட வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது கூட வந்து இந்த மாதிரி இதன் பேசிஸ்ல வந்து அடுத்து வர்றதும் இதே பேசிஸ்ல இருக்கட்டுமே அப்படிங்கிற பேசிஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து நான் ஜஸ்டிசபிள் அப்படிங்கும் போது கோர்ட்டால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இங்க பாருங்க, இவங்க வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து இவரெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ்லாம் போட முடியாது. அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டும் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், அப்படி ஃபாலோ பண்ணலாம் அவங்க மேல ஃபைனோ பெனால்ட்டியோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது, டைரக்டா சொல்ல முடியாது. ஆனா இன்டைரக்டா தாராளமா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்மளால என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அது என்ன இன்டைரக்டா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971 அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்தின் மூலியமா நம்ம தேசிய கொடியவோ இல்ல வந்து தேசிய கீதத்தையோ அவமதிக்கிறோம் அப்படிங்கும் போது என்ன தண்டனை, என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ ஆக மொத்தம் அந்த சட்டத்தின் மூலியமா நம்ம தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் அவமதிக்க கூடாது. இது அப்படியே நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நேஷனல் ஆந்தம், நேஷனல் ஃபிளாகை வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அது பண்ணலன்னா என்ன நடக்குங்கிறத ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லயும் சொல்ல கிடையாது. கவர்மெண்ட்டும் டைரக்டா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு பனிஷ்மெண்ட் சொல்ல கிடையாது. ஆனா இன்டைரக்டா வேற விதத்துல வந்து நமக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இல்ல வந்து ஃபைன், பெனால்ட்டி இந்த மாதிரி தனியா கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, என்வாயன்மெண்ட் ஆக்ட் 1986 பாத்தீங்க அப்படின்னா, இந்த என்வாயன்மெண்ட்டை வந்து பாதுகாக்க வேண்டியதுல வந்து எல்லாத்தோட பங்கு இருக்கு. அதை பொல்யூஷன் பண்ற மாதிரியோ இல்ல வந்து வயலேட் பண்ற மாதிரியோ யாராவது செஞ்சாங்க அப்படிங்கும் போது ஃபைனு, இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த என்வாயன்மெண்டல் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீங்க வயலேட் பண்றீங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்ல கிடையாது. நார்மலா என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வயலேட் பண்றவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கவர்மெண்டால இல்ல கோர்ட்டால டைரக்டா வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் இன்டைரக்டா இந்த மாதிரி சட்டத்தின் மூலியமா தான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஒரு கேஸ்லாம் சொல்லணும் அப்படின்னா, AIIMS எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வெர்சஸ் AIR 2001 SC 3262. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஆஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மாதிரி இது என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது இதுல தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இவர் கம்ப்ளீட்.